மே கம் இன்? இன்டர்வியூக்கு வரும்போது எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு வரணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? என்னது இன்டர்வியூவா? அட்லீஸ்ட் ஷேவ் ஆச்சும் பண்ணிருக்கலாம். சரி மேடம். கம் அண்ட் சிட். இவரு வேற. டிசைனிங்ல என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? உங்க போர்ட்ஃபோலியோ அட்டாச் பண்ணிருக்கீங்களா? எப்பா சாமி, கால் கட் பண்ணா வேலையா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா நொய் நொய் நொயின்னு கால் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏமா கோவப்படுற? சரி, கோவப்படல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? மாப்பிள்ளை சினிமாவில் பெரிய டேரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். அந்த நான் என்ன புடுங்குனா எனக்கு என்ன? இப்போதைக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு உன் ஆஃபீஸ் லொகேஷனை அந்த பையனுக்கு அனுப்பியிருக்கேன். எப்போனாலும் அவனை வந்து பார்க்கலாம். பார்த்து நல்லபடியாக பேசு. ஓ எப்ப வேணா வருவானா? வரட்டும், அந்த நாய் செருப்பாலே அடிச்சு துரத்துறேன். சும்மா கவுன்ல இருக்கா போல. என்னங்க? என்ன? நான் உனக்கு கேட்டால் கோவப்பட மாட்டீங்களே? நீங்கள் இன்னும் அந்த பையனை பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை. அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, உங்களுக்கு சரியா வருவானா மாட்டானா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமா. அப்படி இருக்கையில் ஏன் அந்த பையன் மேலே இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறுப்பு? ஏன் அந்த பையனை பார்க்காமலே பிடிக்கலன்றீங்க? ஏன்னா எனக்கு இந்த காதல் கல்யாணம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாம் போய். யார் சொன்னா? யார் சொல்லணும்? என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் கண்ணு முன்னாடி. என்ன நடந்துச்சு? அப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்.